அன்பு நேர்களே, வடமாகாணத்தில் நடக்கும் மிகப்பெரிய மோசடிகள் நீண்ட காலமாக, இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, நாம் நிறைய இந்த ஏமாற்று சுத்துமத்து வேலைகளை கடந்து சென்றாலும் ஒரு வடக்கிலிருந்து ஒரு நட்பு அன்பர் அனுப்பி இருக்கின்ற ஒரு செய்தி கொஞ்சம் சற்று வித்தியாசமான செய்தி தான். ஏனெனில் வடக்கில் நீண்ட காலமாக இந்த ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வருகின்ற மாப்பிள்ளை மோகத்தால் பல பெண்கள், அதுவும் பட்டதாரி பெண்கள் படித்தவர்கள் ஏமாந்த வண்ணமே இருக்கின்றார்கள். மிக நீண்ட காலமாக இந்த வெளிநாட்டு மோகத்தில், அதாவது வெளிநாடு மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று ஊரில் உள்ள மாப்பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுக்காமல் இவனாவது ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை வருவான் என்ற மோகத்திலே திருமணம் நடைபெறாமலே வயது போன சம்பவங்களும் இருக்கின்றது. மன்னிக்க போனும், இந்த உண்மை சம்பவங்கள் நாம் ஆய்வு ரீதியாக பெறப்பட்ட தகவல் தான், இங்க ஒன்று நாம் கையாள மடியால போட்ட தகவல் அல்ல. அந்த வகையில் மிக நீண்ட காலமாக அங்கு, அதாவது வெளிநாட்டில் அதாவது ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்காவில் இருக்கின்ற மாப்பிள்ளைகள் இங்கே வந்து திருமணம் முடித்துவிட்டு எந்த தொடர்பும் இல்லாமலும் இருக்கின்றார்கள். அதாவது ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டு எந்த தொடர்பும் இல்லாமலும் இருக்கின்றது. இப்படி பல வகையான வெளிநாட்டு மோகத்தினால் ஏமாந்த கூட்டங்களாக நிறைய பெண்கள் வடக்கில் இருக்கின்றார்கள். அது பாவம் இல்லையா? இவர்கள் அங்கேயும் ஒன்றை முடிச்சுக்கிட்டு இங்கேயும் ஒன்றை வந்து முடிக்கிறார்கள். அட பாவிகளா, என்ன பாவம்! அந்த வகையில் இப்பொழுது ஒரு அரங்கேறி இருக்கின்றது ஒரு மோசடி திருமணம். அதாவது பல மோசடி, ஒன்றல்ல, நமக்கு செய்திக்கு வந்த ஏமாற்று வித்தை திருமணம் இருக்கின்றது. வராமல் போன பல திருமணங்களும் இருக்கின்றது. அத்தனையும் அதாவது யாழ்ப்பாணம் என்றாலே படிப்பு இல்லையா? கல்வியில் பட்டதாரி பெண்களும் ஏமாந்திருக்கின்றார்கள், ஏஎல் படித்த பெண்களும் ஏமாந்திருக்கின்றார்கள், திருமணம் முடித்துவிட்டு போனவன் நாட்டுக்கு வராமலும் இருக்கின்றார்கள். இப்படியாக பல வகையான ஏமாற்று திருமணங்கள் அரங்கேறிய வண்ணமே இருக்கின்றது. யாழில் இப்பொழுது ஒரு புது வித்தை ஒன்று பாருங்க. அந்த மாப்பிள்ளோட அம்மா, என்ன நீ ஒரு பொம்பளை, அந்த அம்மா, இந்த மாப்பிள்ளக்காரன் அவனை ஒரு திட்டமிட்டு அந்த அம்மாட முயற்சி கொண்டால் ஐயரும் மாட்டிருக்கிறார். இந்த செய்தியை புள்ள பாப்பமா. யாழ்ப்பாணத்தில் மலேசியாவில் அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இந்த மாப்பிள்ளை மலேசியாவில் மெக்கானிக் வேலை செய்து வந்தவர். இவர் கனடா மாப்பிள்ளை என ஏமாற்றி திருமணம் புரோக்கரான ஐயரும் அந்த சககுலையின் மாப்பிள்ளையின் தாயாரும் நல்லா வாங்கி கட்டிக்கிறாங்க, நயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஆக யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு தமிழ் நண்பர் மாப்பிள்ளை மலேசியாவில் மெக்கானிக் வேலை செய்கிறார். ஆனால் அவர் கனடாவில் வேலை செய்வதாகவும் கனடா மாப்பிள்ளை என்றும் ஏமாற்றப்பட்டு ஒரு பட்டதாரி பெண், அதுவும் டெவலப்மெண்ட் ஆபீசர் டிஓவாக பிரசபையிலோ தென்மராட்சி பகுதியில, யாழ்ப்பாணத்தின் தென்மராட்சி பகுதியைச் சேர்ந்த டெவலப்மெண்ட் ஆபீசர் அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக கடமையாற்று 34 வயதான பெண் ஒருவருக்கு கடந்த டிட்வா சூறாவளிக்கு சற்று முன்னர், கொஞ்சம் 2-3 நாளைக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணம் நடைபெற்று 10 நாட்களின் பின்னர் மாப்பிள்ளையின் தாயும் ஐயர், இந்த புரோக்கரை செயற்படுகிற ஐயர் புரோக்கரும் பெண் வீட்டாரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார்கள். 37 வயதான மாப்பிள்ளை சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர். நம்ம அர்ஜுனா எம்பியை வெல்ல வச்ச ஊர் இல்லையா? மிகப்பெரிய சாவகச்சேரி என்றாலே மிகப்பெரிய வரலாறும் மிகப்பெரிய ஒரு ஊராகவும் நான் பார்த்தேன். சாவகச்சேரி மார்க்கெட்டு மிகப்பெரிய மார்க்கெட். இந்த மாப்பிள்ளையின் தந்தை காலமாகிய நிலையில் அவரது சகோதரர்களுடன் வசித்து வந்த மாப்பிள்ளை 2015ஆம் ஆண்டின் பின்னர் யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறி இருக்கின்றார். ஒரு வேலை தேடி அவர் ஊரை விட்டு வெளியேறிட்டார். அவர் எங்க இருக்கிறான்னு மக்களுக்கு தெரியாது. அதன் பின்னர் அவர் கனடா சென்று விட்டதாக குறித்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் மாப்பிள்ளையின் தாயார் ஊர் முழுக்க தம்பட்டம் அடித்திருக்கின்றார்.
மாப்பிள்ளை சாவகச்சேரி ஏனையின் வீதியில் உள்ள மோட்டார் சைக்கிள் திருத்தம், அதாவது ரிப்பேர் ஷாப், மெக்கானிக் ஷாப் இடம் ஒன்றில் நீண்ட காலமாக வேலை செய்து வந்தவர். அப்ப அந்த மாப்பிள்ளோட அம்மா இருக்கல்ல, அம்மா ஊரெல்லாம், அதாவது ஒரு படத்துல பார்த்திருப்போம், டீச்சர் பூபதி வச்சிருக்கிறான் என்ற மாதிரி, இல்ல பூபதி டீச்சரை வச்சுக்கிறான், ரெண்டு ஒன்றுப்பா. அந்த மாதிரி நான் நாட்டாம படத்தை நினைக்கிறேன். அந்த மாதிரி பூபதி டீச்சரை வச்சிருக்கிறான். அந்த மாதிரி என் மகன் கனவுல இருக்கிறான், அந்த அம்மா ஊரெல்லாம் தம்மட்டம் அடிச்சு கூவி திரிஞ்சிருக்கு. எப்படிப்பட்ட அம்மா இருக்கு பாருங்களேன். எப்படியாவது இந்த தண்ட மகனை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் ஒரு மிக நீண்ட கால திட்டம். நல்ல இருப்பியா மனுஷி. அங்கு வேலை செய்து வந்த போது இவர் எங்க செய்கிறாரு, இவர் ஒரு மோட்டார் A9 சாவகச்சேரி A9 வீதியில ஒரு மோட்டார் மெக்கானிக் ஷாப் பண்ணி வச்சிருக்கிறார், ரிப்பேர் செய்கிறார். அங்கு வேலை செய்து வந்த போது அவருக்கு கொடிகாமம் மற்றும் சாவகச்சேரி போலீஸ் நிலையங்களில் 1-2 வழக்கு நிலுவையில் இருக்கின்றான். இன்னும் குறித்த வழக்குகள் திருட்டு மோட்டார் சைக்கிள்களை வாங்கி விற்றமை தொடர்பானது என தெரிய வருகிறது. இவ்வாறான நிலையிலேயே மாப்பிள்ளை யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறியதுடன் மாப்பிள்ளை கனடா சென்று விட்டதாக அவரது தாயார் ஊர் முழுவதும் கூவி தம்பட்டம் எடுத்திருக்கின்றார். இதுல ஒரு விடயம் இருக்கா, அந்த திருட்டு மோட்டார் பைக்கில் என்றது எவனா ஒருத்தன் கொண்டு வருவான், இவருக்கு சம்பந்தம் இருக்கும், இவர் எடுக்கிறல்ல, இவருக்கு ஒரு கள்ளம் கொண்டு கொடுத்து அதை வாங்கி விற்கிறது. இது நல்ல மாடா இதெல்லாம். அதன் பின்னர் சில காலங்கள் மாப்பிள்ளை தொடர்பான தகவல்கள் யாருக்கும் தெரியாமல் இருந்த நிலையில் கனடாவில் இருப்பது போன்ற தனது புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அடங்கிய டிக்டாக் மற்றும் பேஸ்புக் வலைத்தளங்கள் போன்றவற்றில் கடந்த வருட தொடக்கத்தில் இருந்து மாப்பிள்ளை காட்சி கொடுக்க உள்ளார். அதாவது இப்ப ஊருக்கு வாரதாகவும் ஒரு எங்கேயாச்சும் வேற மாப்பிள்ளைய அடிச்சு அமுக்குவோம் மட்டும் இப்ப தன் பேஸ்புக்ல டிக்டாக் தளங்கள்ல காட்சிப்படுத்துறார். அதன் பின்னர் ஊர் சனங்கள் அனைவரும் அவன் கனடாவில் வாழ்வதாகவே நம்பியுள்ளார்கள். இது எப்படிப்பட்ட திட்டம், அதாவது AI மற்றும் இந்த கிராபிக்ஸ் செய்யப்பட்ட கனடா போட்டோக்களை காட்சிப்படுத்தி மக்களை புல்லா நம்ப வச்சுக்கான் பாவி. ஊரெல்லாம் பாக்குற ஆளுக்கு அடேங்க அப்பா மாப்பிள்ளை கனடாவில் இருக்கிறான் என்ற ஒரு மதிப்பு மரியாதை ஏறுது இல்லை, அதுதானே கொடுக்குறீங்க நீங்க, மானங்கட்ட மரியாதை பாதலாம். இவ்வாறான நிலையில் தான் அவனுக்கு கொடிகாமம் பகுதியை சேர்ந்த, யாருக்கு, இந்த மாப்பிள்ளைக்கு கொடிகாமம் பகுதியை சேர்ந்த பட்டதாரி பெண் ஒருவருக்கு, இந்த நாம சொன்னமில்ல கொடிகாமம் பகுதியை சேர்ந்த பட்டதாரி பெண்ணான அபிவிருத்தி உத்தியோகராக கடமையாற்றும் பெண் ஒருவரிடம் திருமண நிச்சயம் நடைபெற்றது. புயலுக்கு சில நாட்களுக்கு முன் செல்வ சந்நிதியில் வைத்து திருமணமும் நடைபெற்றுள்ளது. திருமணம் முடிந்த பின்னரே மாப்பிள்ளை கனடாவில் வாழவில்லை என்ற தகவல் பெண்ணுக்கும் அவளது குடும்பத்தினருக்கும் தெரிய வந்துள்ளது. இதன் பின்னர் மாப்பிள்ளை வீட்டார் மற்றும் பெண் வீட்டாருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் கைகலப்பாக மாறியது. அதாவது ஊரே சிரிக்கும் அளவுக்கு தெரிச்சாண்டையாக மாறுகிறது. எவ்வளவு கேவலம் பாருங்க. 34 வயசு வரையும் இருந்துட்டு ஒரு நம்ம என்ன அவனை சொல்றேன், இவனுக்கு இந்த மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் காரனுக்கு டிஓ ஒன்று கல்யாணம், டிஓ மாப்பிள்ள டிஓ பொண்ண ஊர்ல படிச்சவன் பட்டதாரிகள் சும்மா சுத்திட்டான். அவனெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. மலேசியாவுல மெக்கானிக் பாக்குற ஒருத்தன் கனடாவுல இருக்கிறானாம் என்று போலி கதையை சொன்னானாம். ஐயருன்னு ஆண்டவனா? ஐயர் சொன்னா நீங்க கேட்க கூடாதா? அவன் கனடாவில் இருக்கானான்டா, அவன் அட்ரஸ பார்க்கப்படாதா? அவன் எங்க இருக்கான்னு கேட்க கூடாதா? இப்பதான் நம்ம ஊர்ல தெருவா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கானே, எங்க இருக்கான் ஐயரு, அவன் அட்ரஸ வாங்கிட்டு வா, ஊரை பாப்பம் பேரை பாப்போம்னா எத்தனை பேர் இப்பதான் எல்லாம் தளங்கள் கையில் இருக்குல்ல, எத்தனை பேர் நம்முடைய அர்ஜுனாம்பீரி கொடுத்தாலே பார்த்து கொடுத்துருப்பா பாவி. அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிறவங்களாம் கண்ணுக்கு தெரியாது. இப்படித்தான் நீங்க ஏமாறுவீங்க. 34 வயசு வரையும் வெளிநாடு மாப்பிள்ளாம் வேணுமென்று காத்திருந்து கடைசியாக மலேசியா மெக்கானிக்கு வாக்கப்பட்டிருக்கிறார் இந்த பெண்மணி. இதனை அடுத்து மாப்பிள்ளை வீட்டாரின் புரோக்கராக செயல்பட்ட கோயில் பூசாரி ஒருவரும் மாப்பிள்ளையின் தாயாரும் தாக்கப்பட்டுள்ளதாகவே தகவல் வெளியாகி இருக்கின்றது. தாக்குவாள்கள் தானே, சின்ன ஏமாற்றமா இது, நம்ப வச்ச கருத்தரைகளா பாவி பயலே. ஆனால் ஒண்ணுங்க பூசாரிக்கு தெரியா பாவம், கால்கள் மற்றும் முதுகு பகுதியில் தாக்குதல் காயங்களுடன்
காணப்பட்ட பூசாரி போலீசாரிடம் முறையிட சென்ற போது மாப்பிள்ளையின் உறவுகள் பூசாரியை இடைமறித்து வாகனம் ஒன்றில் ஏற்றி சென்றதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. அவருக்கு இன்னும் ஒரு 5-10 காசு கொடுத்தா போலீஸி போக மாட்டார். அவர் புரோக்கராஜ். அத்துடன் குறித்த திருமண செயல்பாட்டில் புரோக்கரான பூசாரியும் அப்பாவி என்றும் அவரும் மாப்பிள்ளையின் தாயின் ஏமாற்று வேலை தெரியாமல் திருமணம் பேசி திருந்ததாகவும் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். அதாவது இந்த மாப்பிளோட அம்மா இந்த பூசாரியை பிடிச்சிட்டா, இந்த நம்ம பையன் கனடாவில் இருக்கிறான், இதான் நடந்தான், நமக்கு வந்திருக்குது ஷோட்டா தாரம். நாங்க நம்ம மாப்பிள்ளை பையன் கனடாவில் இருக்கிறான், ஊருக்கு வரப்புறன்னு சொல்றான். அவனுக்கு ஒரு மாப்பிள்ளை பேசுங்கிட்டு பூசாரி கிட்ட 1 லட்சம் பேசி கொடுத்தாச்சான். அதை தூக்கிட்டு இந்த ஆளும் நம்பி இந்த பூசாரி, அது அப்பாவி தானே, பூசாரி என்றாலே கள்ளங்காடம் தெரியும் அப்பாவி பாவிகள். அந்த அப்பாவி ஊர்ல மலைஞ்சிட்டு இந்த பாட்டியை கண்டுட்டு இப்ப இத டிஓ தானே 34 வயசுல கல்யாணம் முடிக்காம கிடக்கல, வெளிநாட்டு மாப்பிளாம் போகணுமெண்டு அந்த இடத்துல இவர் அப்பிட்டு அவங்களும் கனடாங்க ஏமாந்து போயிட்டாங்க. நீ போல காலம் ஒரு யூனிவர்சிட்டி 4 வருஷம் மட்டை அடிச்சுட்டு ஒரு கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு டிஓ வேலை பார்த்துட்டு நீ வீட்டுப்பட காணாது போறேன்டா, உன் படிப்பென்னு அந்த பட்டம் என்ன சே. ஆக நீங்க தாண்டி கேவலம். உனக்கு ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சவனக்கு ஒரு டிஓ பாக்குறோம், உனக்கு ஊர்ல ஒருத்தன் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா சொல்லு பாப்போம். இல்ல உனக்கு நீ ஒரு லவ் பண்ண தெரியாத பேக்கையா, நீ ஒரு பேமாலியா? எத்தனை ஆபீஸ்ல நம்ம பசங்க ஆவன்றிருப்பான லவ் பண்ண, அது தெரியாம இந்த மலேசியா மெக்கானிக் ஆசைப்பட்டு கடைசியா ஊர்ல கேவலமா போச்சு. ஆக இந்த போட்டோ எல்லாம் வந்திருக்கான், இப்ப வெளியாக்குவான் பாருங்க. இப்ப நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஊடகத்துல நாளைக்கு வெளியாக்க போறானுங்களாம். பம்பன் அடிக்க போறான், செய்தி எல்லாம் போட்டு போட்டோ கேவலமா போகுது. ஆக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா நம்ம ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறானுங்க? யூனிவர்சிட்டியில படிச்சவனுக்கு யூனிவர்சிட்டியில உண்ட காலத்துல உனக்கு ஒத்தனை தெரியலையா? அந்த தாய் தாப்பனும் என்னடா நீங்க எல்லாம் என்ன தாய் தாப்பண்ண இவ்வளவு காலங்காலமா பார்த்துட்டு அவன் மலேசியாவில் இருந்தானண்டா, கனடாவில் இருக்கான், அட்ரஸ் தாண்டுவாங்க, அவன் போன் நம்பர் வாங்கலாம் இல்லையா? இப்பதானே உலகம். இப்ப வேற மாதிரி ஏமாத்திருக்கலாம், ஏன்னா ஸ்ரீலங்கா நம்பரை வச்சுக்கிட்டே வாட்ஸ்அப்ல இயங்கிருப்பான். நீ எங்க இருக்கான்னு சொன்னா இப்ப மோண்டேரியில டொரண்டோ வந்தா நம்ம ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. சாதாரணமா ரகசியமான முறையில் அவனை செக் பண்ணிருக்கலாம். அது ஒண்ணுமே இல்லாம பேமாலி ஆயிட்டாங்க, பேமாலிகளா. ஆக மக்கள் தயவு செய்து ஏமாற போகாதங்க. அவன் கனடாண்டா, அவன் அட்ரஸை வாங்குங்க, அவன் போன் நம்பரை பாருங்க. நமக்கு அல்ல அடுத்த ஊர்ல நிறைய பேர் அந்தந்த ஊர்ல யூரோப்பெல்லாம் மெலிஞ்சிருக்கார்கள். ஏப்பா இவன் இருக்கானா ஊர்ல செய்யறான், எங்க இருக்கான்னு பாக்கலாமா இல்லையா? ஆக நீங்க எப்படி நம்புவீங்க? அவன் பேஸ்புக் தளத்தையும் அவன் டிக்டாக் தளத்தையும் பார்த்து நம்பிட்டீங்க. அது ஐயரும் கொண்டு நின்றுட்டு இருப்பார். ஆக இந்த அவன் அம்மா தான், இந்த மாப்பிளோட அம்மா மிகப்பெரிய ஒரு டுபுக்கோ, மிக மோசமான ஒரு டுபாக்குரு பாட்டியா. குறிப்பு, மாப்பிள்ளோட போட்டோவெல்லாம் வெளியே வந்திருக்கான். ஆனாலும் அவங்க பெண் வீட்டார் உத்தரவுக்கு நாங்க போடலன்னு சொல்றாங்க. நமக்கு ஒரு செய்தியாளர் தான் கொடுத்திருக்கிற, அவரை பேரு நம்ம சொல்ல விரும்பல. ஆக தயவு செய்து இந்த வெளிநாட்டு மோகத்தால வாழ்க்கையை கெடுத்து ஒழிப்பு என்ன செய்ய போறீங்க? அவனை பிரிக்க போறீங்களா? அவன் தேனிலவு பாந்திலவு எல்லாம் கண்டது பிறகு, அவன் 10 நாள் 15 நாள் வாழ்ந்தது பிறகு அடிச்சு உதைச்சிட்டு அவனை விட்டு பிரிக்க போறீங்களா? கேவலம். ஒபிசி போக்குள்ள எவ்வளவு கேவலம் ஆகும். சொந்த ஊருக்குள்ள என்னடி உனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சுட்டான், நக்கல் நையாண்டி இருக்கே அவக்கு எவ்வளவு. அதுல மூஞ்சில நம்ம ஊர் தெரியும் தானே, நம்ம மக்கள் மூஞ்சி முகம் காட்ட முடியுமா? எவ்வளவு அழுக்கு பாருங்க. கேவலம், அசிங்கம், ஆத்திரம், கோபம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கீங்க. அவனை நான் ஆம்புல இன்னொன்னு எங்களை முடிச்சுட்டு போவான். பெண் நாம தானே பார்க்கணும். சேலையில முள்ளு பட்டாலும் முள்ளுல சேலை பட்டாலும் யாருக்கு சேதம்? இது நம்ம ஒரு பழமொழிக்காக சொல்லலைங்க. இது இந்த மாதிரி சம்பவங்கள் மிக அதிகமாக நீண்ட காலமாக வடபகுதி முழுக்க நடக்குது. கிழக்குல அரிது. நான் அறிய கிழக்குல அரிது என்றால் கிழக்குல வெளிநாட்டு மோகம் குறைவு. நான் நிறைய பேரை போயிட்டு என்னத்துங்க நமக்கு இந்த வாழ்க்கையை போதும் என்று சொல்றாங்க. ஏன் உனக்கு காணாதா? 60,000 சம்பளம் அல்லவா, நீ ஒரு பட்டதாரி, உனக்கு இன்னொரு பட்டதாரி, அப்படி ஒரு பட்டதாரிக்கார மாப்பிள்ளை வந்தா அவனுக்கும் ஒரு 60,000, 1,20,000 அந்த வாழ்க்கை உனக்கு போதாடி பாவி. நீ தாண்டி எல்லாம் காணும். 34 வயசுண்டா உனக்கு உலங்கலையா? நீ ஒரு ஜொப் செய்யற ஆள் இல்ல. உம்மா பாப்பா தான், அப்பா அம்மா தான் பேமாலியண்டா, நீயும் பேமாலியா? அது ஒன்றுமில்லைங்க. இந்த வெளிநாட்டு மோகம் உங்களோட கண்ணை எல்லாம் மூடி போச்சு. உங்களுக்கு புத்தி பேமலிச்சு போச்சு. எனவே
இனிமேலும் இந்த மாதிரியான வெளிநாட்டு மோகத்தில தயவு செய்து நம்ம பெண்கள் ஏமாறாம உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. இது ஒரு அருவருக்கத்தங்க சம்பவம் என்றாலும் மிகவும் மனவருத்தப்படக்கூடிய சம்பவம். வேற இதுக்கு மேல எனக்கு சொல்ல முடியாது. நாம மாப்பிள்ளைய திட்டவும் முடியாது. நம்முடைய அந்த ஏமாளியான போக்கிரித்தனங்களை மாத்துங்க மக்களை. தாய் தாப்பன் கொஞ்சம் இப்ப உள்ள உலகம் எங்க போகுது? இப்ப நீ இவன் ஒன்று மாங்காய் மடைச்சு இல்லையே, ஒரு ஜொப் செய்யற ஒரு பட்டதாரி, உனக்கு கூட படிச்சவன் எத்தனை பேர் இருப்பான் கனவுல. இவன் போட்டோவும் இந்த பெண்மணிக்கு இந்த டிஓ பொம்பளை கூட படிச்சவனுங்க, இவட ஃப்ரெண்டா இருந்தவங்க, ALOL பெச்மெட் காரனுகள், இங்க யூனிவர்சிட்டி காரனுகள் நிறைய பேர் கனடாவில் இருப்பானுங்க. நிச்சயமா ஒருத்தனாவது இருப்பான். அவனுக்கு நீ ஒரு போனை போட்டு ஒரு கடிதத்தை போட்டு இந்த மெக்கானிக் மாப்பிள்ளை போட்டோவோ அட்ரஸ் தான் ஐயர்கிட்ட அட்ரஸை வாங்கி அனுப்பினா அவன் அழகா அவனுக்கு சோதித்து செக் பண்ணி கொடுப்பானா இல்லையா? அதையெல்லாம் யாரு போல அதையெல்லாம் நீ பார்க்காம தலையை நீட்டி போட்டு இப்ப அவன் அடிச்சு உதைச்சு போட்டு என்னைய போறீங்க, பிரிய போறீங்களா, தாலியை காட்ட போறீங்களா? எப்படி வசதி எனக்கு தெரியல, பார்ப்போம் என்னன்னு கேட்போம், பார்ப்போம். மீண்டும் நமது நண்பர் ஒருவர் அனுப்பிய செய்தியின் பாட்டு கிடைத்தால் பார்ப்போம். நிச்சயமாக நன்றினர்களை மீண்டும் சந்திப்போம். அருவருப்பான தெருச்சண்டைக்கும் நாங்க பொறுப்பல்ல, இந்த கேவலமான திருமணத்துக்கு நாங்க பொறுப்பு இல்லப்பா. இந்த மாதிரி நடக்க கூடாது, ஏமாறக்கூடாது என்ற ஒரு நோக்கத்துடன் இதை அரங்கேற்றிருக்கிறோம். நன்றி நேயர்களே, சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.